வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். ஒடிசாவில் முதல்வர் திரு மோகன் சரண் மாஜி தலைமையிலான முதல் பாஜக அரசு பதவியேற்று ஓராண்டு நிறைவடைந்ததையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் மாநில விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் சுமார் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை அவர் தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டுகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெங்களூருவில் இன்று ஆதிச்சுஞ்சனகிரி பல்கலைக்கழகத்தின் பெங்களூரு வளாகத்தை திறந்து வைக்கிறார். உலக அகதிகள் தினம் இன்று உலக அளவில் அனுசரிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் உள்ள அகதிகளை நினைவு கூறும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபை மூலமாக இந்த தினம் அறிவிக்கப்பட்டு உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அகதிகளுடன் ஒற்றுமை என்ற கருப்பொருளோடு இந்த ஆண்டு உலக அகதிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான ராணுவ மோதல் தீவிரமடைந்துள்ளது. நேற்று டெஹ்ரானில் உள்ள ஈரானின் பாதுகாப்பு தலைமையகத்தை இஸ்ரேல் அழித்தது. அதே வேளையில் ஈரானின் ஏவுகணைகள் இஸ்ரேலின் சொரோக்கோ மருத்துவ மையத்தை தாக்கின. இதன் மூலம் கடந்த 7 நாட்களாக நடைபெற்று வரும் மோதல் மேலும் தீவிரமடைந்துள்ளது. பெங்களூரு ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப் நிறுவனமான கேலக்ஸ் ஐ தங்களது முதல் செயற்கைக்கோளான மிஷன் திருஷ்டியை இந்த ஆண்டு இறுதியில் ஏவப்பட உள்ளது. இதற்கிடையில் கூர்மையான மற்றும் வேகமான புவிசார் நுண்ணறிவை வழங்கும் வகையில் 0.5 மீட்டர் தெளிவு திறன்களை கொண்ட இரண்டாவது செயற்கைக்கோளை உருவாக்குவதற்கான தனது திட்டத்தை அறிவித்துள்ளது. ஹாக்கி இந்தியாவும் தமிழக அரசும் FIH ஆண்கள் ஜூனியர் உலகக்கோப்பைக்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இந்த போட்டித் தொடர் வரும் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை சென்னை மற்றும் மதுரையில் நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதிலும் இருந்து 24 நாடுகள் இதில் பங்கேற்க உள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.